ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு அற்புதமான யோகம் தரும் நேரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்று மிகவும் அற்புதமான ஒரு நாள். ஒரு பொட்டு கூட தங்கம் இல்லாதவங்க எந்த நேரத்தில் வாங்குனீங்க அப்படின்னா மறுபடியும் 2 முறை வாங்கும் யோகம் உங்களுக்கு ஏற்படும். இத திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூன் மாத திரிபுஷ்கர யோகம் ஏற்படும் நாட்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்படும். இந்த யோகம் ஏற்படும் நேரத்தில் நம்ம என்ன செயலை செய்கிறோமோ அந்த செயல் திரும்பவும் செய்வோம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்குங்க. திரிபுஷ்கர யோகம் வருவது அப்படிங்கிறது 3 அப்படிங்கிறது பொருள். இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அதே செயலை நம்ம 3 முறை திரும்ப செய்வோம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட திரிபுஷ்கர திரிபுஷ்கரண யோகத்தில் நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருளை நம்ம திரும்பவும் வாங்கும் சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அதனால் நமக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் நமக்கு நன்மைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட திரிபுஷ்கரண யோகம் ஜூன் மாதத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக ஒரு நகையை வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கும் பொழுது இதே போல் அதிக அளவில் நம்ம நகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். புதுசாக ஒரு துணி வாங்கினாலும் சரி, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம இதே மாதிரி நம்ம அதிக அளவில் வாங்கணும் அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி ஒரு புதுசாக இடம் வாங்கினாலும் சரிங்க, இதே போல் பல இடங்களை வாங்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். நம்ம வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், அதை மேலும் மேலும் நம்ம சேர்க்கணும், அதிகமான நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்படி திரும்ப திரும்ப ஒரு செயலை நம்ம செய்யணும் அப்படிங்கிற நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா, அது நடக்கணும் அப்படின்னா அதற்குரிய வருமானம் நமக்கு இருக்கணும். அந்த வருமானம் இருந்தாலும் பலரால் அவங்க நினைத்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. இப்படி எத்தனையோ பேர் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியாமல் தவிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க சற்று சிரமம் பார்க்காம இந்த நேரத்தை பயன்படுத்தினா அவங்க விரும்பிய பொருட்களை அதிக அளவில் வாங்கலாம். இந்த திரிபுஷ்கரண யோகம் என்கிறது ஒவ்வொரு மாதமும் வரும். எந்த நேரத்தில் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருட்களை அதிக அளவில் நம்ம வாங்கலாம். இந்த சிறப்புமிக்க திரிபுஷ்கரண யோகம் இந்த மாதம் ஜூன் மாதம் 18ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை வருது. மாலை 3:56க்கு ஆரம்பித்து அடுத்த நாள் ஜூன் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை காலை, அதாவது நாளை காலை 5:23க்கு முடியுது. இதே போல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:03க்கு ஆரம்பித்து மறுநாள் ஜூன் 24ஆம் தேதி காலை 3:25க்கு முடியுது. இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நல்லது அடிக்கடி நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ ஆசைப்படுறோமோ அதை நம்ம செய்யலாம். இது நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தவறு. இந்த நேரத்தில் ஏதாவது நம்ம ஒரு கெட்ட செயல் செய்தாலும் அது நமக்கு திரும்ப அப்படியே வரும். அதனால் இந்த நேரத்தில் ஆஸ்பத்திரி செக்கப்புக்கு போகிறது, கடன் வாங்கிறது, சண்டை போடுறது, தீமையான செயல்களை செய்கிறது, இதெல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது திரும்ப திரும்ப நமக்கு வரும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறோன்னா எமர்ஜென்சி அப்படின்னா போகலாம். அப்படி இல்லை நார்மல் செக்கப்னாக்கா அந்த நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் போகலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்தில் நல்லதை நம்ம செய்கிறோம், நமக்கு நல்லது மட்டும் தான் நினைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு செய்வோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை அறியாமல் ஏதாவது ஒரு தவறை நம்ம பண்ணிடுவோம். அதனால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இந்த நேரத்தில் இருக்கணும். ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரமான இந்த திரிபுஷ்கரண யோகம் நிறைந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஆசைப்பட்ட பொருட்களை நம்ம வாங்கி குவிக்கலாம். அதே மாதிரி பேங்கில் நீங்கள் லோன் புதுசாக போடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதாவது கடன் வாங்குறத தவிர்த்துக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நமக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நமக்கு நல்ல நேரம் வரலை, நல்ல நேரம் வரல, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இன்று 18, அதாவது ஜூன் 18 செவ்வாய்க்கிழமை அன்று
இன்றைக்கி இந்த நேரம் வந்திருக்கு. இன்று மாலை 3:56 மணியிலேருந்து நாளை காலை 5:23 வரைக்கும் எச்சரிக்கையாக நல்லதை மட்டுமே செய்யுங்க, நல்லது மட்டுமே நடக்கும். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாள்லேயும் மாலை 5லேருந்து அடுத்த நாள் காலை 3:25 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப உத்தமம். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு பொட்டு கூட தங்கம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, ஏங்குறவங்கெல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. தங்கம் தான் வாங்கணும்னு இல்லை, அந்த நேரத்தில் உங்களால் முடிந்தவைகளை வாங்குங்க. இல்லைனாக்கா அட்லீஸ்ட் கல்லுப்பாவது வாங்கி உங்கள் அதாவது கிச்சனில் கல்லுப்பு இருக்கும் அந்த பானையை நிரப்பி வைங்க. அதுவே உங்களுக்கு போதுமானது. இந்த நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமி தாயாரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.